ஹாய், இன்றைக்கி வந்து டே 3. நான் வந்துட்டு மேங்களூரில் இருக்கேன். மகேந்திரா ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அப்புறம் காரு எல்லாமே ஷோரூம் இங்கே தான் இருக்குது. அவங்களோட ஹெல்ப்பில் தான் இப்போ சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். செக்யூரிட்டி ஆஃபீஸோட 5A ப்ளக்கில் இருந்து. அப்புறம் இது வந்துட்டு மகேந்திராவோட எலக்ட்ரிக் ஆட்டோ ட்ரியோன்னு சொல்லிட்டு 3,10,000 rupees வருது. 130 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சு, 4 hours இந்த ஃபாஸ்ட் சார்ஜரில். வீக்லினா ஒரு 6 to 7 hours ஆகும். வேல்யூ ஃபார் மணி தான் கண்டிப்பாக. நிறைய பேர் இதோட இங்கே நான் வந்ததுக்கப்புறம் 5வது ஆட்டோன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து சார்ஜ் ஏறிட்டு இருக்கு. நிறைய ஆட்டோஸ் வருது போகுது, சார்ஜ் பண்ணுறாங்க. நைஸ். எலக்ட்ரிக் வாங்குறது பெஸ்ட்டு தான். ஓகே, கரெக்டாக நம்ம ஒரு 6:30க்கு வந்தோம். இப்போ ஒரு 9:45 சார்ஜ் ஃபுல் ஆகிடுச்சு. அதாவது 3 hours 15 minutes ஆகுது. இப்போது இங்கே மேங்களூர்லேருந்து கிளம்பியாச்சு. கண்டிப்பாக மகேந்திராவுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு 70 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணிட்டு அடுத்து சார்ஜ் போடணும். ஃபுல்லாக 85 ஓடும். அதுக்காக நம்ம ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் மேங்களூர்லேருந்து கிளம்பி 45 minutesல 30 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம். ரோடு சூப்பராக இருக்குது, பார்த்தீங்கன்னாலே தெரியும். 3 lane ரோடு, அந்த லைன் 3 lane. ஆனால் பார்த்தீங்கன்னா தெரியுதா, சறுக்கல் கட்டிகிட்டு இருக்குது. மழை எப்போ வேணால் வரலாம். கேரளாக்குள்ளே மழையும் வந்துச்சு, ரோடும் கேவலமாக இருந்துச்சு. இங்கே ரோடு சூப்பராக இருக்குது, ஆனால் மழை வந்து கெடுத்துட மாட்டிருக்கு. இப்போவே 2 ட்ராப்ஸ் எல்லாம் விழுகுது. பார்ப்போம். அட்லீஸ்ட் நம்ம அடுத்த டெஸ்டினேஷன் இன்னொரு 40 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணலாம். அதுக்கு மேலே பண்ணுனா பேட்ரி சார்ஜ் எடுக்க டைம் ஆகும். இப்போ 3.25 மணி நேரம் ஆகுறது, அப்புறம் 4.5 மணி நேரம் ஆகிடும். ஸோ அதில் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அடுத்த டெஸ்டினேஷன் ரீச் ஆகிற வரைக்கும் மழை வராமல் இருந்தால் ரொம்ப நல்லது. மழை வந்துச்சுன்னா நீங்கள் அடுத்து பின்னாடி வர கிளிப்லாம் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஓகே, லக்கேஜஸ்லாம் இங்கே இருக்குது. ஓகே, பாய். கரெக்டாக இப்போ தான் வண்டி சார்ஜ் ஏறி முடியுது. 4 மணிக்கு 4:30 மணிக்கு சார்ஜ் ஃபுல்லாகிடும். இப்போ தான் மேகமெல்லாம் கிளம்பி வந்துட்டுருக்கு. மழை பெய்யருக்கு. இப்போ தான் நியூஸில் வேறு பார்த்தேன், ஐசோலேட்டட் ஏரியாஸ் ஆஃப் கோஸ்டல் கர்நாடகா, அதுவும் ஹெவி ஆர் சூப்பர் ஹெவி ரெயினாமா. பார்ப்போம் இன்றைக்கி இதுக்கு என்ன பண்ணுதுன்ட்டு. நான் தான் சொன்னேன்ல, நல்லா இருக்கும். நான் கிளம்புற நேரம் பார்த்து மழை பிடிச்சிரும்ன்ட்டு. ரொம்ப மழை இல்லை, ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக இதில் ரைட் பண்ணுறது லைட்டாக சிரமம். மணி இப்போது அரௌண்ட் ஒரு 3:45 நினைக்கிறேன். 3:20 ஆகுது. ஒரு 4 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா என்னோடய ஷெட்யூல்டு சார்ஜிங் அதுதான். 12 மணிக்கு போட்டேன், 3:20க்கே ஃபுல்லாகிடுச்சு. ஆல்மோஸ்ட் 3:30க்கு ஃபுல்லாகிடும். 4 மணிக்கு தான் ஃபுல்லாகும்னு நினச்சேன், ஆனால் 3:30க்கே ஃபுல்லாகிடுச்சு. பார்ப்போம், அந்த அரை மணி நேரத்தை வெயிட் பண்ணியே பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த இடத்துக்கு போகிறது, அப்புறம் அங்கே போய் சார்ஜ் பண்ணிவிட்டு நைட் எப்படி போகிறது அப்படின்ட்டு. ஓகே, பார்ப்போம். 4 மணிக்கு மழை விட்டுட்டா பிரச்சனை இல்லை. கருக்களும் குறைவாக தான் இருக்குது. பார்ப்போம். பாய். அங்கே சார்ஜ் போட்டிருந்த இடத்துலேருந்து அரௌண்டு 11 கிலோமீட்டர்ஸ் வந்தாச்சு.
நல்ல வேலை இதுக்கப்புறம் கருக்கள் தெரியல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சரியான கருக்கள் கருன்னு இருக்குது. அதெல்லாம் தாண்டி வந்துட்டிங்கலாம் பாருங்கள், கிளியர் ஸ்கையாக தான் இருக்குது. இருந்தாலும் பொட்டு போடுது, அவ்வளோதான். ஸ்மால் ட்ராப்ஸ் தான், ரெயின் ட்ராப்ஸ் தான் வருது. நல்லா நிற்கிட்டு நின்றுருந்தேன்னா கண்டிப்பாக மாட்டியிருப்பேன். ஓரளவுக்கு தான் வெட்டானேன், பெருசாக ஒன்றும் ஆகலை. இதுக்கு மேலே மழை இருக்காதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இப்போ தான் சொல்லி முடித்தேன் 11 கிலோமீட்டரில் 12.5 கிலோமீட்டர், அதாவது 1.5 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணேன்னா மழை விட்டு அடித்து பிரிக்குது. இப்போ கோயில் வேறு இருக்காங்க. மேக் யுவர் ட்ரீம்ஸ் அ ரியாலிட்டி. கண்டிப்பாக தான் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம், இன்னொரு அரை மணி நேரம் நிற்கணும் போல். பேசாமல் ஒரு வாரம் கழித்து கூட வந்திருக்கலாம், ஆனால் இந்த ஃபன் இருந்திருக்காது கண்டிப்பாக. நம்ம சார்ஜ் போட்டிருந்த வாட்டர் ஸ்டேஷன்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 12.5 கிலோமீட்டர் வந்திருந்தோம், முன்னாடி பார்த்துருப்பீங்க. அது வந்து ட்ரிப் ரீசெட் ஆகிடுச்சு ரெயினில் நின்னப்போ. இப்போ மறுபடியும் 17.5 கிலோமீட்டர் ஆக மொத்தம் 30 கிலோமீட்டர்ஸ் வந்தாச்சு. வண்டி எப்போ எடுத்தேன்னா ஒரு 4 o'clock மாதிரி எடுத்தேன். 3/4 மணி நேரத்தில் 30ங்கிறது பரவாயில்ல. ஏன்னா கேரளாவுக்குள்ளே 1 hour ஆச்சு நம்மளுக்கு அந்த 30 கிராஸ் பண்ணுறதுக்கு. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாஸ்ட் ஒரு 17.5 கிலோமீட்டர் ஓடிட்டேன். பாஸ்ட் ஒரு 12-13 கிலோமீட்டர் அப்படி தான் ட்ரை லேண்டாக தான் இருக்குது. மழை ஒரு பொட்டு கூட இல்லை. நியூஸில் அழகாக போட்டிருந்தான், கோஸ்டல் கர்நாடகா ஐசோலேட்டட் பிளேசஸ், ஹெவி ரெயின், எக்ஸ்ட்ரா ஹெவி சம்திங் ஏதோ போட்டிருந்தானுங்க. அது என்னென்னா குறிப்பிட்ட இடத்துல மட்டும் மழை பெய்யும் அப்படின்னு. கரெக்டாக அதே மாதிரி பெஞ்சிருக்கு, பரவாயில்ல. அது கண்டிப்பாக உங்களை அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். அப்புறம் நான் வந்துட்டு ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன், ஃபுல்லாக நனைஞ்சாச்சு. இங்கே என்ன முடிவு எடுத்துருக்குறேன்னா, இப்படியே வந்துட்டு மழை வருது அப்படி இப்படி நின்றுட்டு இருந்தால் வேலையாகாது. இந்த ரக்ஷாக் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் ஒரு இன்னொரு 5-6 இது இருக்குது. நைட் வேர் ஃபேன்ஸு, அப்புறம் டிஷர்ட்ஸ் இருக்குது, சாக்ஸ் அரௌண்ட் ஒரு 8 பேர்ஸ் இருக்குது. மழை வந்தாலும் பரவாயில்ல, அந்த 70 கிலோமீட்டர் டேஷை அடிச்சுட்டு ரைட் பண்ணிவிட்டு ட்ரெஸ் அப்புறம் மாற்றிக்கலாம். அப்புறம் நாளைக்கு வந்துட்டு கண்டிப்பாக ரூம் எடுத்தாகணும். பார்த்துருக்கேன் சவுத் கோவாவில், அங்கே தான் கொஞ்சம் சீப்பாக இருக்குது ரூமு. அதுவே 1000 rupees வருது. ரூம் எடுத்துகிட்டு ரூம்லலாம் காய போட்டுடலாம். அப்புறம் ரிட்டன் நம்ம செவ்வாய்க்கிழமை ஈவினிங் கிளம்பும்போது பேக் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஓகே காய்ஸ், சொர்க்கண்டா சுத்தியும். நெருங்கி வர்றான். நெக்ஸ்ட்டு 4 கிலோமீட்டர்ஸ்க்கு இப்படி தான் இருக்கும் போல், மேப்பில் பார்த்தேன். ஸோ அதை 4ஐயும் கவர் பண்ண முடியாது. ஏன்னா ஃப்ளிப்கார்ட் மேலே சரியான கடுப்பில் இருக்கேன் நான். இது அந்த கொரில்லா பேடெல்லாம் இந்த இதில் மாட்டிக்கலாங்கிற மாதிரி ஆர்டர் போட்டேன். நான் கிளம்பி கேலிக்கட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் டெலிவரிக்கு வந்திருக்குன்னு சொல்லி இப்போ டெலிவரி பண்ணி வீட்டில் கிடக்குது அந்த ட்ரைபாடு. இதை வாங்கணும். ட்ரோனில் தான் கேப்சர் ஆகும். அந்த சைடு பார்த்தீங்கன்னா ரிவரு, இதில் ஓரளவுக்கு தான் தெரியும். இருந்தாலும் பார்த்தா அப்படியே கடலும் ஆறும், அந்தெல்லாம் ஆறு அப்படியே போய்கிட்டு இருக்கு. இந்தெல்லாம் திரும்பினா கடல். இதுக்கு இப்படி திரும்பி பார்ப்போம். ஆறு போகுது, காரும் போகுது. ஓகே ரைட். கடல் அருமை. ரோடு நல்லா இருந்துச்சு, அதான் டக்குனு ஒரு சின்னதாக கிளிப் போட்டுக்கலாம் காட்டுறேன்.
எல்லாம் இருந்துச்சு. பட் அதில் வந்து